நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நேராக நாங்கள் கடந்து போக போகிறோம். உற்சாகமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகளை பேச விடக்கூடாது. எல்லாரும் ஒரே சிந்தையில் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே ஆரம்பிக்கிற நேரம் என்ன சொன்னார்? காது உள்ளவன் கேட்க கட வேண்டும். ஆமென். நாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே சத்தியம் என்பது இயேசு. இயேசு என்ன செய்வான்? உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாலு வேளையிலும் ஆமென். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே வேதத்திலே இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு 7 பகுதிகளாக பிரித்து நான் உங்களோடு கூட பேசி நான் செபிக்க போகிறேன். எல்லாம் உற்சாகமாக இருக்கணும். ஆமென். சோர்ந்து போகக்கூடாது. வார்த்தைகளோடு கர்த்தர்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், ஆமாவா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 27 இருந்து ஒரு சில சம்பவங்களை 30 வரைக்கும் இருக்கிற சம்பவங்களை சுருக்கமாக பார்த்து அதுவர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். விடாமுயற்சி நமக்கு வெற்றியை தரும். சொல்லுங்க, விடாமுயற்சி. ஒரு காரியத்துக்கு விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த ஸ்திரீயானவள் சோர்ந்து போகாதபடி அனுதினமும் என்ன செய்தான்? போய் அங்கே என்ன செய்தான்? தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். அதுபோல ஆமென். விடாமுயற்சி வெற்றி பெறும். ஆகவே இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நம்ம எந்த ஒரு சம்பவத்தையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபத்திலே சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். நமக்கு ஆமென் காரியம் தடைப்பட்டு கொண்டே போகும். அப்போ நாம என்ன செஞ்சிடக்கூடாது? தடைப்பட்டு போயிடுச்சே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதுதான் மிக முக்கியம். அவருக்கு பேரே இருக்கிறது. சங்கீதம் 65 அவருக்கு என்ன பேர் இருக்கிறது? ஜெபத்தை கேட்கிறவர், மறுத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஜெபம் என்பது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். அவர் என்ன செய்யலாம்? ஆமென். அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே வாசிப்போம். அந்த அதிகாரத்தில் 27 வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் இந்த சம்பவத்தை பார்க்கிறீங்க. இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்துவிட்டு அவர் போய் கொண்டிருக்கிற பொழுது 2 குருடர்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், 2 ஆமென் பார்வையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் பின்னே சென்று அவர்கள் இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லவில்லை, அவர்கள் தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார்கள். அது மிக முக்கியமானது. தாவீதின் குமாரனே என்று சொன்னால் இயேசுவை குறித்து அந்த குருடர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கண்ணு இருந்தும் நாம் சில நேரங்களில் சில காரியத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் குருடர்களாக இருந்தாலும் அவருடைய செவி எப்படி இருக்கிறது? திறந்ததாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் இந்த செவி மடுக்கிறார்கள். ஆமென். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செவி மடுக்கிறார்கள். நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி பூமியிலே வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை சுகமாக்குகிறார். அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு என்பதை ஊரு ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதை உற்று கவனிக்கிறார்கள். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் ஆமென் அற்புதங்களை, அடையாளங்களை பெற்றுக்கொண்டு போய் வெறுமனே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். ஆமென். இங்க இயேசு என்னது ரட்சிக்கிறார். ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆமென் அற்புதம் செய்து கொடுக்க, அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம், அதிசயங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த ஜனங்கள் காது கேட்க பேசிக்கொண்டே இருக்க. வேலைக்கு போகிற இடத்துகளிலே ஆமென் நீங்கள் இன்னொருத்தரை சந்திக்கிற நேரம் கண்டதெல்லாம் பேசாதபடிக்கு கர்த்தரை பேச பழகி கொண்டவர். ஆமென். அப்போதான் இந்த இடம் முழுவதும் நிரம்பும். இந்த இடம் முழுவதும் நிரம்புகிற பொழுதுதான் ஆமென் ஆண்டவர் என்ன செய்வான்? அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க.
ஏன்னா நமக்கு ஒரு என்ன இருக்க வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் பெரிய சுகமாகவே இருக்க வேண்டும் என்பதற்கல்ல. இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் கண்கள் இருந்து குருடர்களை போல இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஜனங்களை விடுவிக்கப்படும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவிடம் விட்டு போகையிலே 2 குருடர்கள் அவர் பின்னே செல்லுகிறாங்க. நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. அவருக்கு என்ன செய்யறாங்க, அவங்க பின்னாலே போறாங்க. ஏசு எவ்வளவு ஸ்பீடா போனாலும் தெரியல, ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க, பின்னோக்கி போறாங்க. அது மாத்திரமல்ல, அவரை கூப்பிடுறாங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு பாருங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கண்டும் குருடர்களை போல இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த சத்தத்தை உணர்கிறாங்க. இயேசுடைய நடக்கிற நடவுடைய என்ன செய்றாங்க, அந்த நடக்கையை கண்டு பின்னாலேயே ஓடுறாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சில காரியங்களுக்கு ஓட வேண்டும், சில காரியங்களை தேட வேண்டும். நமக்கு அநேக தேடுதல்கள் இருக்கிறது, அநேக குறைபாடுகள் இருக்கிறது. அவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விடாமுயற்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? வாசிங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இயேசு என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன செய்யவில்லை, மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அதுதான் நான் சொன்னேன். சில நேரங்களிலே நமக்கு உடனே நமக்கு என்ன வராது, பதில் வராது. அதனால சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிடும். அதுபோல இவர்கள் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா இயேசு என்ன செய்கிறார், அவர் பேசாம என்ன செய்கிறார், திரும்பி பார்க்காதபடி அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். மாலை வேலையில வந்திருக்கிற நீங்களும் நானும் நாங்கள் கூப்பிட்டோம், அவருக்கு கேட்கல போல இருக்கு. அதனால நம்ம பெரிய நின்றோம் நம்ம நினைக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சி எடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில முயற்சியை எடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும், நமக்கு வெற்றி வரும். இல்லையா? ஆகவே அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. சரியா, வீட்டுக்கே வந்துட்டாங்க. பாருங்களேன், அவர் வீட்டுக்கு வந்த பின்பு வந்தார்கள். இதை செய்ய இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லையா? அவர் இயேசு பார்க்கிறார். ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறோம், எல்லாரும் பின்பற்றுகிறபடி பின்பற்றுகிறோமா, அல்லது மற்றவர்கள் பின்பற்றி வருகிறபடினாலும் நம்மளும் சபைக்கு வந்து சும்மா அப்படியே உட்கார்ந்து அவருடைய வார்த்தை கேட்டு போய்கொண்டே இருக்கிறோமா, அல்லது முழுமையாக ஒரு பற்றி கொண்டோமா, அல்லது நாங்கள் ஏதோ ஒரு முயற்சி அவருக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கோமா என்று சொல்லி இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் கேட்கிறார். இல்லையா? அவர் பார்க்கிறார். குருடர்கள் தான், கண் தெரிந்தவர்களா இருந்தா பரவாயில்லை. என்னது, அவர்கள் சரினே அவங்க வருவாங்க தானே, இப்படி வருவாங்க. ஆனா அவங்க குருடராக இருந்த பொழுதும் கூட அவங்கள என்ன செய்யறாரு, அவர் அப்படியே விட்டுட்டே வந்துட்டாரு. இல்லையா? ஆனால் அவர்கள் அந்த அடிச்சுவடுகளின் சத்தத்தை கேட்டு அவர் பின்னலாக வந்தார்கள். ஆகவேதான் வசனம் சொல்லுது, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் வந்துட்டாங்க. சொல்லுங்க, இந்த மாதிரி வேலையில நீங்க எங்க வந்திருக்கிறீங்க, ஏன் வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க சொல்லுங்க, ஏன் வந்திருக்கிறீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க, சத்தத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. இல்லை, எப்படி வந்திருக்கிறீங்க, ஒரு விசுவாசம். இயேசுவிடத்திலே போனால் எனக்கு என்ன உண்டாகும், எனக்கு ஒரு நன்மை உண்டாகும், எனக்கு ஒரு சுகம் உண்டாகும், என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆகவே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சோதனை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபித்து 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 சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு விஷயத்தை தோத்து போயிருக்கீங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போறீங்க, ஆனா உங்களுக்கு அங்க போய் பார்த்தா நீங்க ஜெபித்ததுக்கு விரோதமான காரியம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க பாக்குறீங்க, ஜெபம் பண்றோம், எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இன்னும் நம்ம ஜெபம், நம்முடைய ஜெபம் தவறாக இருக்கா, அல்லது ஆண்டவர் கேட்கல, நம்ம ஜெபிக்கிறது தப்பா, அல்லது எது நாம் அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த இடத்துல ஆண்டவர்
அவர்களுக்கு ஒரு சோதனையை கொண்டு வருகிறார். ஆமீன். இந்த காமான வேலையில வந்திருக்கிற நமக்கு விசுவாச பரீட்சை இருக்க வேண்டும். ஆமீன். 25 வருடங்கள் விசுவாச பரீட்சையிலே யாரு கடந்து போனார்? யாரு சொல்லுங்க? ஆபிரகாம். 25 வருஷம் உன்னை பெரிய ஜாதியா வாக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அம்மாவும் இல்லையா? நானே ஏற்கனவே நான் யாரு? நான் பெரிய ஜாதி தான். அம்மாவும் இல்லையா? நல்ல வசதி படைத்த ஆபிரகாம் எல்லாம் சாதாரண ஆட்கள் அல்ல. பாபிலோன் தேசத்தில் வருகிற பொழுது அவர்கள் ஆனாலும் தேவன் என்ன செய்கிறான்? நான் என்ன செய்ய போகிறேன்? ஆமீன். இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னை என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அம்மாவே இல்லையா? அவன் நம்ம தான் பார்க்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? உன் உறவுகள் வேற என்ன? உன் சொத்துகள் வேற என்னது? உன் தேசம் வேற என்ன? இவை எல்லாவற்றையும் விட்டு நீ வருவியான்னு சொல்லி ஒரு விசுவாச சோதனை வைக்கிறார். நம்மளால என்ன செய்வோம்? அந்த மாதிரி நமக்கெல்லாம் விசுவாச சோதனை வச்சு என்ன செய்வோம்? சொல்லுங்க. எப்படி வாழது? வீட்டை விட்டு வர முடியுமா? தேசத்தை விட்டு வர முடியுமா? சொந்தக்காரங்களை விட்டு வர முடியுமா? ஆனா சொல்ற நீ வா, உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து என்ன செய்வேன்? பெரிய ஜாதியமா இருக்கு. ஆனாலும் என்னது? சில நேரம் உறவுகள் நம்ம என்ன செய்யுது? பிடிச்சு வச்சுக்கிறது. ஆமாங்க இல்லையா? உறவுகள் எப்படி? சொத்து, இடம், நிலம், வீடு, பணம், இவைகள் எல்லாம் என்ன செய்யுது? இயேசுவுக்கு நமக்கு முன்பதாக என்ன செய்யுது? ஏதோ ஒரு தடையை போட்டுக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னது? நீ ஆசீர்வாதமா தான் இருக்கிற. ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அது நிலையானது அல்ல. நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையானது என்று சொல்லுகிறான். ஆகவேதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்ப நமக்கு ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? விடாமுயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே வாசிங்கள், வசனத்தை வாசிங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு வந்தார்கள். இதை செய்ய, இந்த மாலை வேலையில விசுவாசம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று இதுதான் கேள்வி. இந்த மாலை வேலையில எத்தனை பேருக்கு விசுவாசமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இந்த 4வது சனிக்கிழமை இந்த மாலை வேலையில 23ஆம் தேதிக்கு 22ஆம் தேதிக்கு நான் இங்கிருந்து போகிற பொழுது நான் எப்படி போவேன்? ஆமென். வந்த வண்ணமாக அல்ல, எனக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆகவே கேட்கிறார், விசுவாசம் ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்றாங்க. ஆமா ஆண்டவரே, நாங்க என்ன செய்யறோம்? அதுக்காக வந்தோம், விசுவாசத்தினால்தானே வந்தோம். இந்த காரியத்தை தாவீதின் குமாரனாகிய நீங்க செய்ய முடியாட்டி ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியும். அதனாலதான் உங்களிடத்துல வந்திருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அந்த மாலை வேலையில வந்திருக்கிற நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க? அவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர். அவர் ஒருவர் தான் நமக்கு அதிசயம் செய்கிறார். அவர் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். அவர் ஒருவர் தான் நம்முடைய வேதனைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அதனாலதான் வந்தோம். ஆமாம். வேற ஒண்ணுக்காக நாங்கள் வரல. நாங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு வந்தா நாங்கள் எப்படி போவோம்? எங்கள் விசுவாசத்தினுடைய பிரதிபலனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி. ஆமாவா இல்லையா? ஆமாம். அடுத்த வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி இந்த மாலை வேளையில உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? நெஞ்சை தொட்டு பாருங்க. எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கீங்க? முழுமையான விசுவாசம் வச்சிருக்கீங்களா? இல்ல பாதி விசுவாசம் வச்சிருக்கீங்களா? அல்லது கொஞ்சோண்டு விசுவாசம் வச்சிருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை போயிட்டு என்ன செய்யலாம்? அது மாதிரி இருக்கா? இல்லது என்னது பூரணமான விசுவாசம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி, இந்த மாலை வேலையில வந்திருக்கிற உங்கள் விசுவாசத்தின்படி தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆமென். அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும். உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அப்ப நீங்க கொஞ்சம் விசுவாசமா இருந்தா கொஞ்சம் சுகத்தை பெற்று கொண்டு போவீங்க. ஆமாவே இல்லையா? 3 நாளைக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க, சுகமாயிருங்க. அப்படின்னா அந்த 3 நாளைக்குள்ள மருந்து தான் என்ன செய்யும்? உங்களை சுகமாக்கும். ஆமாவே இல்லையா? நீங்க என்ன செய்யணும்? இனிமே என்னது? சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்ற நேரம் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கா? என்ன சொல்லுமா? என்னம்மா? இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம்.
என்னது மனசுக்குள்ள என்னது இந்த பக்கமே வெளியில வந்து போயிட்டு வரோம். ஆமா, ஒரு சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்களுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லாம கொள்ளாம வந்துடணும், தூக்கிட்டு சரி பேசாம வந்துடணும். ஆமா, இப்ப நீங்க என்ன இது இந்த இடத்துல இருந்து போகிற பொழுது எப்படி போகணும், என்ன எப்படி போகணும், ஆமா சுகத்தை விட்டு அப்படியே போயிடணும் ராமிட்டு. அதுக்கு பிறகு இங்க நின்று பேசிக்கலாம் இருக்கக்கூடாது. அம்மாவே வந்தீங்க கிடைச்சிட்டு அப்படி என்ன செய்யணும், அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டும். பாருங்கள், அப்பொழுது அவர்கள் கண்கள் அவர் தொட்டு அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், அந்த உடனே நாட் செல்லல. ஆண்டவர் உள்ளுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு பொட்டில இருந்து ஒரு கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து இல்லாட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு வந்து, ஆமா இல்லையா, இது நீங்க ஒரு 3 நாளைக்கு பூசி பாருங்க, சரவீராட்டி என்ன செய்யுங்க, வீடு தான் தெரியுமே, வீட்டுக்கு இன்னொரு முறை வாங்க அப்படியே சொன்னாரு. வேதம் சொல்லுகிறது உடனே விசுவாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும், உடனே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இயேசு எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, ஆமீன், தொடர்ந்து வந்து சபையில வந்து நோயாளிகளாக வந்து பேய் குற்றங்களா வந்து இப்படியே வாரம் சுகம், அப்படிதான் இன்னைக்கு அநேக ஆலயங்கள்ல சபைகள் அதுதான் என்ன செய்யறாங்க, செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுவல்ல, ஆமே, நீங்கள் சுகம் பெற்று போய் நோயாளிகளை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்களும் சுகம் பெறாம சுகம், ஆமே, அப்ப மற்றவர்களுக்கும் நீங்க என்னவா இருக்கு, இடரலாக இருக்கீங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த நாடுகளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, ஆமே, நாட்போக்கா இருந்த காரியங்கள், உங்கள் எத்தனை பிறவிலே குருடராக இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆமே, அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க, அந்த நாளிலே அவங்க விசுவாசத்தோடு அந்த இடத்துல வந்தார்கள். ஆமே, அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் என்ன செய்தாங்க, அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமாவே இல்லையா? இயேசு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சார்கள், பின்தொடர்ந்து வந்தார்கள். இயேசு அவர்கள் என்ன செய்தார், விசுவாசத்தின் ஒரு சோதனையை ஏற்படுத்தினார். அவர்கள் விசுவாசத்தின் அறிக்கை செய்தார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்தார், அவரை தொட்டார். உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் என்றார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. 7 காரியங்கள் நாமே நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமே, உத்தரவு வரவில்லை, ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், விடாமுயற்சி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெற்றியை தருவார். தேவனை நன்றி சொல்லுங்கள். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரயாணத்தை அவருடைய அடிச்சுவடுகளுக்கூடாக நடக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகின்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லும். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நாம் எல்லாம் ஒருமனப்படுவோம். நல்ல வாய்களை திறந்து இந்த நாளிலே ஆமென், கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 27-30 வரைக்கும் உள்ள சம்பவங்கள் ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆமென். இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆமென். இந்த குருடர்கள் 2 பேரும் பின்தொடர்ந்து வந்தார்கள். இயேசுவிடத்திலே அற்புதம் இருக்கிறது, இயேசுவிடத்திலே அடையாளம் இருக்கிறது, இயேசுவிடத்திலே நன்மை இருக்கு என்பதை குறித்து ஆமென் அவர்கள் குருடர்களாக இருந்தாலும் அதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஆமென் செவிமடுத்தார்கள், சத்தத்தை கேட்டார்கள். ஆமென், ஒரு நாள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். வெளிச்சமே அவர்களுக்கு முன்பதாக வெளிப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார் என்று சொன்ன தீர்க்கதரிசனத்தின் வசனத்தின்படியாக, தீர்க்க தரிசனத்தின்படியாக அந்த 2 குருடர்களுடைய கண்களை திறந்தது வெளிச்சம் என்கிற இயேசு. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாலை வேளையில் அந்த வெளிச்சம் ஆமென் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கேட்கிறார் அவரிடத்தில், ஆமென், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, நான் இந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி. ஆமென், ஆமென். இந்த மாலை வேளையில ஆண்டவர் கேட்கிறார், நீ எந்த ஒரு பிரச்சனைகளை இருக்கிறியே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி என்னை நம்புறியா, என்னை விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு நீ விசுவாசியானா நீ வெளிச்சத்தோடு கூட போவ, நீ கண் திறந்தவளாய் போவ.
ஆமென். பிசாசான உன்னை ஒரு வேளை குருடனை போல வைத்திருந்தா இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்பட்டது. விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது. உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள் என்று சொன்னார். நீங்கள் எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறீர்களோ அதன்படியாக கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சோதனை பண்ணுங்க. ஆமென். நாங்கள் விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். ஆமென். நல்ல வாய்களை திறந்து ஆமென். தடைகள் எல்லாம் அன்றைக்கு உடைக்க போகிறான் ஆண்டவன். அநேக குடும்பங்கள் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்க போகிறான். அநேக சபைக்கு வர முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்க போகிறார். இந்த இடத்திலிருந்து வசனத்தை அனுப்பி அநேகரை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அநேகரை விடுவிக்க விரும்புகிறார். எல்லாம் நாங்கள் ஒருமனப்படுவோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரை, உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு எல்லா வாய்களை திறந்த ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆமென் அறிக்கை செய்ய. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து மாலை வேளையில நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற மகா பெரிய ஒரு போராட்டங்கள், சிக்கல்களை கர்த்தர் இன்றைக்கு ஆமென் சிக்கல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ என்ன பிரச்சனையினால மூழ்கி கொண்டிருக்கிறார், நீ எந்த பிரச்சனைகளால் மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர்கள் குருடர்கள் என்று அறிந்திருந்த பொழுதும் ஆண்டவர் கேட்கிறார், நீ குருடர்களாக இருக்கிறீங்களே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா, உங்களுடைய கண்களை நான் திறப்பேன் என்று சொல்லி அதே போல இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிற பொழுது கர்த்தர் தாமே உன் குடும்ப சூழ்நிலைகளை அது எத்தனை வருஷ பாடுகளாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த பாடுகளிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆமா ஆமா, அந்த 2 குருடர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல பிறவி குருடர்கள் 2 பேரும் சுகம் பெற்றார்கள். ஆமை 2 பேரும் மனமகிழ்ச்சியோடு கூட கடந்து போனார்கள். ஆமை அன்றைக்கு முதல் அவருடைய கண்கள் திறந்த பொழுது இயேசுவை தரிசித்தார்கள். இந்த மாலை வேளையில் நீ இயேசுவை தரிசிப்பாயானால், ஆமென், இயேசுவை ஆமென் நீ தரிசிப்பாயானால், உன் இருதயத்திலே தரிசிப்பாயானால், உன் கண்களுக்கு முன்பதாக இயேசுவை நீ கொண்டு வருவாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கும். அவர் வழியாக இருந்து உன் கோணலான வழிகளை செவ்வை பண்ணுவான். உன்னுடைய கோணலான வழிகளை இந்த மாலை வேளையிலே செவ்வை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமென். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையிலே தீர்வு அவர் கைகளிலே இருக்கிறது. ஆமென். 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 நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அந்த அற்புதங்கள் நடக்கும். ஆமென். விசுவாசிங்க. எத்தனை வருடங்கள், என்ன பாடு, என்ன பாடுகள். மாலை வேளையிலே ஆமென் உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ முழு உள்ளத்தோடு கூட விசுவாசி இந்த நேரத்தில் அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகவே ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த குழந்தைகளுடைய விசுவாசம் தேவனுக்கு பிரியமாய் வந்தது. இந்த மாத வேலையில் வந்திருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த மாத வேலையிலே ஆமென் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்ய உங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த பிரச்சனையோடு கூட வந்தேன் ஆண்டவர். ஒருவேளை உங்கள் பிரச்சனை அவர் அறிந்திருப்பார். ஆகவே நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி அவர் நாம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் உடனே அவர்களை தொட்டார். அவர்கள் பூரண சுகம் பெற்றுக் கொண்டார்கள். விடுதலை பெற முடியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இருளுக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் நடக்க முற்படுங்கள். ஆமென். ஒரு வேளை சத்துரு உங்களை ஆமென் அறியாத பாதைக்குள் உங்களை கொண்டு போகலாம், அல்லது ஒரு தெளிவட்ட பாதைக்குள் கொண்டு போகலாம். உங்கள் விசுவாசம் ஒரு வேளை உடைந்து போனதை போல காணப்படலாம். இப்பொழுது அதை சரி பண்ணுங்க. அதை இந்த மாலை வேலையை சரி பண்ணுங்க. ஆமென். உடைந்த உள்ளங்களை கர்த்தர் காயங்கள் கட்டுகிறவராக இருக்கிறார்.
ஆகவே இந்த மான வேலையிலே எதிர்பார்க்கும் நான் உங்கள் மேல் கை வைத்து நான் ஜெபிப்பேன் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. என் மேல் ஒரு தொடுதல் இருக்கிறது, என் ஆண்டவரை தொடுவார் என்கிற விசுவாசம். ஆமேன். அந்த குருடர்களை ஆண்டவர் தொட்டார், அதே கரம் இன்றைக்கு ஆமேன் அன்றைக்கு இருந்த கரம் இன்றைக்கு தானே வாய்ந்த கரமாக இருக்கிறது. அந்த கருத்திற்குள்ளாக உனக்கு சுகம் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறான். அப்படி தழும்புகளினாலே நீங்கள் சுக பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசமாக அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆமேன் உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய விசுவாசம் பெருக பெருக பெருக, உங்களுக்குடைய ஒரு நம்பிக்கை பெருக பெருக பெருக, உங்களுக்கு ஆவிக்குள்ளான ஒரு நிறைவு வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தால், ஒருவேளை விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய மனதில் ஒரு சோர்வு இருக்குமானால் அந்த சோர்வை தூக்கி போடுங்கள், அவிசுவாசத்தை தூக்கி போடுங்கள். நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆமீன். வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமீன். ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இந்த மாலை வேலையில விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் விலகட்டும். சபை விசுவாச பிள்ளைகளே, உனக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் விலகட்டும். தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கழித்து அப்புறப்பட்டிருக்கிறேன். எத்தனை குடும்பங்களுக்குள்ளே ஆமென் நிம்மதியற்றவராக இருக்கிறீங்க, எத்தனை குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க, எத்தனை குடும்பங்களுக்குள்ளே நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்க, எத்தனை குடும்பங்களுக்குள்ளே கடன் போராட்டத்துக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகள் நிமித்த வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் ஆமென் உங்களுக்கு ஆமென் ஆமென் இந்த விசுவாச பரீட்சையிலே நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய கைகளை ஆமென் 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 அற்புதம் செய்வதற்கு இந்த மாலை வேளையிலே அவருடைய கரங்கள், அற்புதம் செய்கிற கரங்கள் உங்களுக்கு முன்பதாக நீட்டப்பட்டு இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். இந்த மாலை வேளையிலே ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார், ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் விடுதலை பெறுவீர்களாக, விடுதலை பெறுவீர்களாக. அவிசுவாச அறிக்கைகளை இயேசுவின் நாமத்தினால் கடந்து புறப்படுத்துகிறார். சிலருடைய இருதயங்களில் அவிசுவாசமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. இவைகளை எல்லாம் வேரோடு எடுத்து போடும்படி நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவன் ஆமாம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே வந்து அவிசுவாச நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஆமென் ஆமென். யாரோ ஒருவர் சொன்ன காரியத்திலே மனதிலே வைத்துக் கொண்டு அதை அவனை விசுவாசம் என்கிற ஆமென் பேரிலே நீங்கள் அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறீர்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறீங்க. ஆமென். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லி, நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி, நான் உன் பிள்ளையை தொட்டு சுகமாக்குவேன் என்று சொல்லி, நான் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீக்குவேன் என்று சொல்லி, நான் உன் புருஷனை மாற்றுவேன் என்று சொல்லி, ஆமென் ஆமென் நான் செய்ய போகிறேன் என்பதை இந்த மாலை வேளையில் நீ விசுவாசிக்கிறாயா? Are you believing in the name of the Jesus? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இந்த கேட்ட வசனத்தை விசுவாசிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். கண்ணில்லாத குருடர்களுடைய விசுவாசம் எவ்வளவு மேன்மையாக இருந்தது என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய அற்புத கருத்துக்கெல்லாம் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன். அந்த சபை விசுவாச பிள்ளைகள் அநேகர் பின்னி பிணைந்து கிடக்கிறார்கள், பாவத்துக்களை கிடக்கிறார்கள், பலவீனத்துக்களை கிடக்கிறார்கள். கீழ்படியாததினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஆமென் சுழல் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை போல இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சுழல் காட்டுகளிலிருந்து கர்த்தர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். உங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சுழல் காற்று ஆமென் ஆமென் அவிசுவாசம் என்கிற சுழல் காற்று, ஆமென் தருகிற பலவீனம் என்கிற ஆமென் சுழல் காற்று, சுமை என்கிற சுழல் காற்று, ஆமென் நெருக்கம் என்கிற சுழல் காற்று, ஆமென் 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 இப்பொழுது அதில் இருந்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். சத்துருவானவர் உங்களை ஆமென் ஆமென் மேலும் 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 உங்களை நசுக்க முற்படுகிறார். நீங்கள் இப்பொழுது ஆமென் இயேசுவிடத்தில் வாங்க, ஆமென் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நீங்க இங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்த பொழுது ஆமென் அவனுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரன் சுகமான அநேகர் ஆமென் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
அநேகரை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நோய்களிலிருந்து கட்டவிழ்க்கிறார். அநேகரை வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்கிறார். அநேக ஜனங்களை ஆண்டவர் இந்த நாளில் ஆமென் அவர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருந்து இந்த பகுதியில் இருக்கிற இந்த எல்லைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களையும், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நாம வேலைக்கு போகிறவர்கள், பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், கடன் பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், குடும்ப வருமானம் இல்லாதனாலே தற்கொலை ஆவிகள், பிசாசின் கட்டுகள், மரண கட்டுகள் இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். அநேகர் தற்கொலைக்கு நேராக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாவத்தின் மிகுதியினாலே விசுவாசம் நம்மளை கொண்டு போய் மரணத்துக்கு நேராக கொண்டு போய் வைத்திருக்கிறார். அநேக வாலிப பிள்ளைகள் திக்கட்ட நிலையிலே இருக்கிறார்கள். சபைக்கு வந்த சத்தியத்தை கேட்டும் ஆண்டவரிடத்திலே நிலை நிற்க முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், சிந்தைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சிந்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்ட அவிழ்க்கப்படும்படி செபிக்கிறோம். கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி செபிக்கிறோம். நீங்கள் பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்றும், நீங்கள் பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன்படியாக இந்த எல்லைகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்களுக்கு மீட்புக்காக, ரட்சிப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக குடிவேறிகளினால் பாவத்துக்குள் இருந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியாதபடி அங்கலாய்க்கிறார்கள். அது நிமித்தம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி இருக்கிறது. அது நிமித்தம் கடன் தொல்லைகள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதி சுத்திகரிக்கப்படட்டுமே. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் சத்தத்தை கேட்டு வரட்டுமே. அநேகர் பொல்லாத பிசாசின் கட்டுகளுக்குள்ளாக அடங்கி கிடக்கிறார்கள். வெளியிலே வர முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இருளவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியிலே இந்த சபை மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் உருவாகட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். என் ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த சபை இந்த இடத்துல இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த முகாந்திரம் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரை முன் குறித்த காரியம் தகப்பன். இந்த வேலையில ஆண்டவரே கர்த்தாக இந்த சுற்று வட்டாரங்களுக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். வசனங்கள் ஆண்டவரை இந்த பகுதிகளுக்குள்ளாய் கடந்து போகட்டும். அநேகர் பலவீனமாக இருக்கிறார்கள். அநேகர் விசாரிக்க முடியாதபடி இருக்கிறார்கள். இந்த நாளிலே கர்த்தாக இந்த ஊழியத்தின் மூலம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கிருபை இறங்கட்டும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலே கிருபை இறங்கட்டும். வந்த குழந்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கிருபை இறங்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக நான் செபித்து முடிக்க போகிறேன். நான் இந்த அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார். இப்போ நேரடியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வந்திருக்கிறவங்க நீங்க விசுவாசிங்கன்னா நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை இருளா இருக்கிறதா? இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை பாருங்க. இந்த வெளிச்சத்தை பாருங்க. உங்களை விடுவிக்கிற அந்த வெளிச்சத்தை பாருங்க. அது உங்களுக்கு முன்னதாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்கிற அந்த வெளிச்சம் இந்த மாலை வேளையிலே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கூட கருத்தில் ஒப்புக் கொள்ளுகிறது. இந்த நாளிலே சபைக்கு வர முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் கட்ட அவிழ்க்கப்படும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சபையை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஏவல் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆமென் எதிராக செயல்படுகிற எல்லா விதமான போராமை ஆவிகள், போட்டியான ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், உங்களை முன்னேற முடியாதபடிக்கு பின்னால் இருந்து செய்வனைகளை செய்கிறவர்கள், தூர இடத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாக ரகசியம் பேசுகிற வாய்கள் கட்டப்படுவதாக. துணை போகிறவருடைய வாழ்க்கையிலே ஆபத்து வரும், ஆபத்து வரும், ஆபத்து வரும். கவனம். கர்த்தர் கிருபை செய்வாராக.
கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி மனத்தோடு கூட போய் துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இந்த ஸ்தலத்தை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தார் எல்லா நேரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீங்குகள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.